நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். யோசனையில் பெரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். செயல்களிலே வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை காப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை சுமப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பாவங்களிலிருந்தும் அடிமை தலைகளிலிருந்தும் எங்களை மீட்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை பாதுகாப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை வழி நடத்துகின்றவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஒளியாக இருக்கிறீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை தேடி வரும் கடவுளாய், என்றென்றும் எங்களுக்காய் வாழ்கின்ற கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். துன்ப நேரங்களில், பிரச்சனை நேரங்களில், தடுக்கி விழும் சமயங்களில் இதோ எங்களை தூக்கி சுமந்து ஆறுதல் அளித்து எங்களை தேற்றுபவரை, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்வது எங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமை. ஆண்டவரே, நற்கருணையிலே வீற்றிருந்து உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு கொடுத்து இதோ எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மத்தேயு நற்செய்தியிலே உம்முடைய வார்த்தைகளை இதோ நாங்கள் வாசித்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஆண்டவரே, இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்த வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் யார் கூடவும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் விதமாக இதோ இந்த வார்த்தைகளை கொடுத்து தியானிக்க அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விவிலியத்திலே பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது ஆண்டவரே, அந்த சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்தில் கூட இதோ பிறரை உம்மை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுளாய் நிலைநிறுத்தி நின்றீர்.
ஆண்டவரே, பேதுரு உம்மிடம் கேட்கும் பொழுது, என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்தால் எத்தனை முறை மன்னிப்பது என்று சொல்லும் பொழுது, 7 முறை என்று 7 முறை மன்னித்துக் கொண்டே இருப்பாய் என்று எல்லையில்லா அளவை உணர்வை எங்களுக்கு கொடுத்தீரே, கற்றுக் கொடுத்தீரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய அந்த மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரோடு வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே புரிதல் இல்லாமல் இருக்கலாம். பல நேரங்களில் நாங்களே பிறரை காயப்படுத்தி இருக்கலாம். எங்களுடைய சொற்களால் இன்னும் அதிகமான பிரச்சனைகளை கூட நாங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு, அதே நேரத்தில் நாங்கள் பிரச்சனைகளோடு பலரை வெறுத்திருக்கிறோம், புறக்கணித்திருக்கிறோம், மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம். அவர்களை எல்லாம் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபித்து இந்த வேளையிலே உறுதி எடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாரிடமும் நாங்கள் பேசுவோம், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம், ஒன்றுபட்ட மனநிலையில் ஒற்றுமையாக இணைந்து வாழ்வோம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற உறுதிப்பாட்டை இந்த வேளையிலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மனநிலையில் நாங்கள் நிலைத்திருக்க மன உறுதியை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆசிரையும் அருளையும் தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே, ஆசிர்வதியும். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா உன்னத தேவனே,
தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, உம்மை துதித்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபையை எண்ணி பார்த்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மனிதர்கள், நாங்கள், நான் குறையுள்ளவர்கள், குறையோடு பிறந்தவர்கள், பாவ கரையோடு இந்த உலகிலே நாங்கள் மனிதனாய் பிறந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆவியாருடைய வல்லமையால் நாங்கள் கடவுளின் மகனாக மகளாக நாங்கள் மீண்டுமாய் பிறப்பெடுத்திருக்கிறோம். உமது வார்த்தையினால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் மகனே, என் மகளே, நீ எனக்கு தேவை. இந்த பணிக்காய் எனக்கு நீ தேவையாய் இருக்கிறாய். நீ என் கரமாய் இந்த உலகிலே பணி செய்ய, என் காலாய் இந்த உலகிலே இருந்து நீர் என் பாதையில் நடக்க, என் நாவாய் இருந்து என் வார்த்தைகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க, என் கண்களாய் இருந்து பிறரை இந்த உலகிலே பிறருடைய துன்பங்களை கண்டு அவர்களோடு இரக்கம் கொள்ள, என் செவியாய் இருந்து பிறருடைய துன்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, என் இதயமாய் இருந்து பிறருடைய துன்பங்களிலே அவர்களோடு இருந்து துன்பங்களை அனுபவித்து ஏற்றுக்கொள்ள நீ எனக்கு தேவையாயிருக்கிறாய். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு பெரிய அழைப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் என்னுடைய சுயநலத்தினால், என்னுடைய விருப்பு வெறுப்பினால், என்னுடைய குறைவுபட்ட பார்வைகளினால், சிந்தனைகளினால் நான் எத்தனை முறை எத்தனை மனிதர்களை நான் குறைவோடு பார்த்திருக்கிறேன். ஆனால் நீர் எங்களை எவ்வளவு உயர்வாக, எவ்வளவு உன்னதமாக உமது சாயலாக பார்த்து படைத்து, நாங்கள் குறையுள்ளவர்களாக இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ள, எங்களை அன்பு செய்ய, எங்களை மீட்டெடுக்க நீரே மனிதனாய் பிறந்து, நீரே துன்பங்களை அனுபவித்து, இந்த மனித சமூகம் இந்த உலகிலே எதிர்கொள்கின்ற அத்தனை சவால்களையும் நீரே எதிர்கொண்டு
எங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களை அன்பு செய்திருக்கிறீர், எங்களை மன்னித்திருக்கிறீர், எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். சிலுவையில் உமது உடலை, உமது இரத்தத்தை தந்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்னால் எங்களுக்கு ஒரு எத்தனை பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தீர். உம்மை திட்டம் போட்டு சதித்திட்டம் தீட்டி உம்மை கொன்றவர்களை, உம்மை கொலை செய்தவர்களை அவர்கள் அறிந்தே செய்திருந்தும் தெரிந்தே புரிந்திருந்தும், தந்தையே, நான் ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி, சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்க போயிருந்த பலி, என்னுடைய இரத்தம் குறையுள்ள இரத்தமாக, கரையுள்ள இரத்தமாக, குறைவுபட்ட பலியாக இருக்கக்கூடாது, அது நிறைவுள்ள பலியாக இருக்க வேண்டும் என்பதனால் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், செய்துவிட்டார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி எங்களுக்காக மன்றாடி எங்களோடு சமாதானம் செய்து கொண்டீரே. தவறு புரிந்தது நான், தவறு புரிந்தது நாங்கள், தவறு புரிந்தது இந்த மனிதம், ஆனால் மன்னிப்பு கேட்டதோ நீ. ஒரே காரணம், நீர் ஒப்பு கொடுக்கும் அந்த பலி, சிலுவையில் நீர் ஒப்பு கொடுக்க போகின்ற அந்த பலி, உயிர் பலி நிறைவுள்ள பலியாக இருக்க வேண்டும், அதிலே மாசு இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்க வேண்டும்? எத்தனை முறை என் சகோதரன், என் சகோதரி எனக்கு எதிராக செய்திருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெரியவில்லை ஆண்டவரே, இதுதான் உமது திருவுளம், இதுதான் உமது சித்தம், இதுதான் நீர் எங்களிடத்திலே கேட்கின்ற ஒரே காரியம், இதுதான் நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாபெரும் அழைப்புக்காக உம்மை மீண்டுமாய் துதித்து ஆராதித்து உம்மை புகழ்ந்து உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரை நாம் மீண்டுமாய் துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி அவரை புகழ்வோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உன் திருப்பெயர் மேலானது. இறைவா, உன் திருப்புகழ் மேலானது. இறைவா, உன் திருப்பெயர் மேலானது. இறைவா, உன் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவ மேலானது. இறைவா, உம் ஆட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவ மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உமதன்பே மேலானது, இறைவா உமதருளே மேலானது, இறைவா உமதன்பே மேலானது, இறைவா உமதருளே மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையேல் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்புடைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களை அன்பு செய்கின்ற தெய்வமே, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தந்தைக்குரிய பாசத்தோடு பிள்ளைகளுக்கு நீர் எங்களுக்கு அவற்றையெல்லாம் நீர் நெறிமுறையாக எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நெறிமுறைகளின்படி நடவாமல் பல நேரங்களிலே நாங்கள் உமது வழியை மறந்து உமது வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்திருக்கின்றோம், வாழ்ந்து வருகிறோம். உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். உமது பாசத்தை இழந்த நிலையிலே குற்ற உணர்வோடு பய உணர்விலே இன்று ஏராளமான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே உம்மை மறுதலித்து வாழ்ந்து வருவதை அறிவீர். அதிலும் குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளுடைய தாக்கத்தினால் அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய வகையில் கூட ஆண்டவரே சகோதர சகோதரிகள் உட்படுவதை நீர் கவனித்திருக்கிறீர். இந்தியாவில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் ஒரு ஆண்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரத்திலே அறிய முடிகிறது. ஆண்டவரே, இப்படியாக
மன அழுத்தத்திற்கும் மனக்குழப்ப நிலைக்கும் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இத்தனை பிரச்சனையா, இத்தனை குழப்பங்களா, இத்தனை வன்மங்களா, இத்தனை விரோதங்களா என்று எதிர்வரக்கூடிய சவால்களை முகம் கொண்டு பார்க்க முடியாது இருளிலே அடைப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே தருகிறோம். இதோ வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் துவண்டு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே, அன்றைய நாளிலே சீடர்கள் பயந்திருந்த வேளையிலே, அஞ்சி நடுங்கிய வேளையிலே, அறையினுள் பூட்டி தங்களை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவர்கள் மீது ஊதி, இதோ அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு குழப்ப நிலையில் இருந்து அழகான ஒரு வாழ்வுக்கான தெளிந்த நீரோடை போன்ற ஒரு வழியை ஏற்படுத்தி தந்தீரே. அதே போல இதோ உமது ஆவியினுடைய வல்லமையினால் எம் சகோதர சகோதரிகள் மீது நற்கருணை வழியாக அவர்கள் மீது ஊதி ஆண்டவரே, இதோ அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் வாழ்வுக்கான வழியை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென். ஆமென். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இணைய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, யாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி என்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே,
உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி. உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி. போக்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைத்திடுவோம். போக்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைத்திடுவோம். அமைதி அமைதி அமைதி. எங்கும் என்றும் அமைதி 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 அமைதி. எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி. என்றும் என்றும் அமைதி 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 அமைதி. என்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, இதோ உமது பாதத்திலே நன்றி உணர்வோடு அமர்ந்திருக்கிறோம். வாழ்வின் எல்லா நிலையிலும் நீர் எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேதனை நேரத்திலும் துன்ப நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சுயநலத்தோடு எங்களை மட்டுமே சிந்தித்து எங்களுடைய பெயரையும் புகழையும் மட்டுமே சிந்தித்து வாழ்கிற பொழுது, அதனால் எங்களுடைய இல்லங்களிலே குடும்பங்களிலே நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள் வருகிற போதும் கூட நாங்கள் எங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த அந்த தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். நீர் எங்களோடு உடன் பயணித்து எங்களை நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் மன்னித்து இன்னுமாய் அருளையும் இரக்கத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நான் என்ற அகந்தையை விட்டு நாங்கள் செய்கிற பணிகளிலே இன்னும் ஆர்வமாய் செய்ய, குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் குடும்பத்தில் உள்ள அமைதியும் குடும்பத்தில் உள்ள வளர்ச்சியை முன்னோக்கி பார்க்கும்படியாகவும், அதற்காக குடும்பங்களிலே எடுக்கப்படுகிற தொழிலாக இருந்தாலும் தொழில் முறைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு முறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் குடும்பத்தின் வளர்ச்சியையும் சமூகத்தின் வளர்ச்சியை மட்டுமே பார்த்து உழைக்கக்கூடிய ஆற்றலை தாரும். நாங்கள் எங்கள் பணிகளிலே இன்னும் ஆர்வமாய் இன்னும் அதிகமாய் உழைக்கும்படியாகவும், மற்றவர்கள் செய்கிற பணிகளை இன்னும் அதிகமாய் இன்னும் உற்சாகப்படுத்தி அதை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லும்படியாகவும் எங்களை ஆசீர்வதியும். சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தான் என்ற நிலையை கடந்து தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பல்வேறு நிலைகளிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும், சமூகத்திலே குடும்பங்களிலே தாம் சந்திக்கிற நபர்களிலே வேலை செய்கிற இடங்களிலே தங்களை வெறுத்து தங்கள் நிலையை கடந்து உதவி செய்து கொண்டிருக்கிற, அதனால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற வேலை வீணான வேலை அல்ல. அவர்கள் வளர்ச்சிக்காக மாற்றத்திற்காக நீர் எதை அழைத்தீரோ அதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நீர் உறுதிப்படுத்தும். அவர்கள் செய்கின்ற வேலைகளில் சோர்ந்து போகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது உமது பிரசன்னம் அவர்களில் கடந்து செல்கிறது என்பதை அவளுக்கு எண்பித்து காட்டி, தொடர்ந்து அருளையும் இரக்கத்தையும் அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாய் செய்யும். அதன் மூலம் அவர்கள் நீர் மட்டும் அவர்களுக்கு போதும், அவர்கள் வாழ்விலே நிம்மதியாய் எதையும் கடந்து செல்ல முடியும் என்ற வாக்குறுதியை வெளுத்தாரும் ஆண்டவரே. ஆமென்.
இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகள் எல்லாம் உடைத்து விடும் இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகள் எல்லாம் உடைத்து விடும் இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தாயை போல தேடுகின்ற இயேசு எனக்கு போதும், தந்தை போல சுமந்து வரும் இயேசு எனக்கு போதும். தாயை போல தேடுகின்ற இயேசு எனக்கு போதும், தந்தை போல சுமந்து வரும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இனி என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்களது காணிக்கையை செலுத்துங்கள். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் வாழ்கின்ற இயற்கையோடு சக மக்களோடு நாங்கள் உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உறவை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அதன் பிறகு உம்மை நோக்கி வருகின்ற பொழுது நீர் மகிழ்ச்சி அடைகிறீர் ஆண்டவரே. ஆனால் சக மனிதர்களோடு அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. என்னுடைய கணவர் பல நேரங்களில் போதைக்கு அடிமையாகி
என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக என்று நான் அவரை மன்னித்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய சகோதரன் சகோதரி குடும்பத்தை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. குடும்பத்தின் ஒட்டுமொத்த சுமையையும் என்னுடைய தோள்களில் நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பணிபுரிகின்ற இடங்களில் என்னுடைய தோளில் ஏராளமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சக பணியாளர்கள் என்னை கேவலமாக நடத்துகிறார்கள். நான் பிழைக்க தெரியாதவன் என்று எனக்கு பெயர் வைக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நான் சோர்ந்து போகிறேன், நான் தளர்ந்து போகிறேன். நான் மட்டும் ஏன் இவ்வளவு உழைக்க வேண்டும்? நான் மட்டும் ஏன் அன்பு என்கிற பெயரிலே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று எண்ணி சில நேரங்களில் அழுவதை தவிர வேறு எதையும் அறியாமல் நான் துடித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் உமது முன்பாக வந்து நான் நிற்கிற பொழுது என்னை பார்க்கிறாய். என்னுடைய மகனே, மகளே, இந்த உலகத்தில் நீ அன்பு செய்யத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகத்தான் நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். இதோ என்னுடைய சிலுவையை கவனி, என்னுடைய சிலுவையை உற்றுப்பார். அன்பு செய்வதற்காக வந்த நான் அந்த அன்பிற்காக என்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, அன்பின் இலக்கணமே, மன்னிப்பின் சிகரமே, உம்மை மட்டும்தான் எங்களது எடுத்துக்காட்டாக இந்த வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும் என்பதை நீர் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறீர். இந்த அற்புதமான தவக்காலம் நாங்கள் சிந்திக்கிற உம்முடைய திருப்பாடுகள் தொடர்ந்து இந்த உலகத்தை, இந்த இயற்கையை, இந்த அற்புதமான மனிதர்களை அன்பு செய்து கொண்டே இருங்கள் என்று சிலுவையில் தொங்கிக் கொண்டு எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தளர்ந்து விடக்கூடாது, நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் இயற்கையோடும் எங்களோடு இணைந்து வாழ்கிற சக மனிதர்களோடும் நீர் சொல்லிக் கொடுத்த அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். மன்னிப்பை உற்சாகமாக பகிர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆண்டவரே, எங்க கூடவே இருங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் தளர்ந்து போகாதபடி எங்களை உயர்த்தி பிடியுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ கலங்கி தவிக்கிற, துவண்டு கிடக்கிற அந்த மக்களை எல்லாம் தேற்றுகிற அவர்களுக்காக நீ சொன்ன வார்த்தைகளை இந்த பாடலாக உமக்கு சமர்ப்பிக்கிறோம். என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது.
கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, காயப்பட்ட தருணங்களை எங்களால் மறக்க முடியவில்லை. காயப்படுத்திய இதோ வார்த்தைகளை எங்களால் மறக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது. எங்களை இதோ கஷ்டப்படுத்துகிறது. நாங்கள் எவ்வளவோ முயற்சிக்கிறோம், மறப்பதற்கு முடியவில்லை. அதே நேரத்திலே ஆண்டவரே, நினைவுகளை திசை திருப்ப நினைத்தாலும் இயலாமல் போகிறது. ஆனால் இதை கடந்து தான் போக வேண்டும் என்பது மனித நியதி, வாழ்க்கையின் நியதியாக கொள்ள வேண்டும் என்பதை இதோ நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் காயப்பட்ட தருணங்களை, உம்மை காயப்படுத்திய வார்த்தைகளை பட்டியலிட்டால் அது மிக மிக பெரிதாகத்தான் இருக்கும், பல பக்கங்களை கொண்டதாகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர்களை எல்லாம் ஒரு பொழுதிலே மன்னித்தீர் ஆண்டவரே. இந்த மனநிலைதான் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்காகத்தான் அருள் வேண்டி இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளினால் நாங்கள் உண்மையிலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், மன கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம், நோய்வாய்ப்படுகிறோம், மன நோய்க்கும் கூட ஆளாக்கப்படுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்வது உம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் இருக்கிறது, அன்பான வார்த்தைகள் இருக்கின்றது. இவை வாழ்வை வளப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில் வேண்டி நிற்கிறோம். இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்துவிடக்கூடிய, மறந்து மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ள மனிதராக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. அதற்கான அருள்வரத்திற்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் இந்த வேளையிலே உறுதியும் எடுக்கிறோம். யார் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருந்தோமோ, யார் யாரையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தோமோ, அவர்களை எல்லாம் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே.
நாங்கள் மனமாற்றம் பெறுகிறோம், பிறரை மன்னிக்கிறோம். இந்த வேளையில் நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு இறையாட்சியை ஏற்படுத்தக்கூடிய நல் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெறுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதியும். இந்த உறுதியிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களை ஆசிர்வதியும். எங்களை எப்பொழுதும் ஆசிர்வதியும். இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், உணர்ந்து செபிக்கிறோம், உள்ள தாழத்திலிருந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய, பிறரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் மனிதர்களாக மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும். எங்களை ஆசிர்வதியும், ஆசிர்வதியும், ஆசிர்வதியும். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.